Stop saying AI powered. ஏஐ பவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி 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 அழுத்து போச்சுடா. எதுக்குடா கண்டினியூஸா ஏய் 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 காலையில் விழுந்தேன் காலையில் செத்தேன் அப்படின்ட்டு ஏன்னு கண்டினியூஸா சொல்றீங்க. ஓகே, ஏஐ பவர்ட் ஏஐ பவர்ட் ஏஐ பவர்ட் மேக்ஸ் நோ சென்ஸ், ஜீரோ சென்ஸ். ஹாய் அப்ரசட்டீஸ், திஸ் இஸ் எபிசோட் நம்பர் 4 கர்ஸ்ட் பைட்ஸோடது. இந்த சேனல் பேர் கர்ஸ்ட். ஏஐ பற்றின நியூஸ் வந்து பைட் சைஸ்ட் இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன் அப்படிங்கிறனால இது கர்ஸ்ட் பைட்ஸ். இப்போது இந்த வீடியோ வந்து டச்சஸ் மோஸ்ட்லி ஆன் பிஸ்னஸஸ். பட் இந்த பிஸ்னஸ்லேருந்து நம்மளும் ஒன்று கற்றுக்கலாம். ஏன்னா பிஸ்னஸ் எப்படி செயல்படுதோ அதை வச்சு தான் வேலைக்கு ஆள் வந்து ஹையர் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து பார்த்த நிறைய நியூஸ் ஆர்டிகிள்ஸில் ஜூனியர் ரோல்ஸ் எதுவுமே வந்து அவ்வளோவா முன்னாடி எடுத்துகிட்டு இருந்த அளவுக்கு எடுக்கிறதில்ல. ஏஐ வந்தாலும் வந்துச்சு, பெரிய பெரிய இவங்களோட வேலையெல்லாம் அது சுட்டுட்டு போல. இந்த சப்போர்ட் ரோல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல், அந்த மாதிரி சின்ன சின்னதாக போரிங்காக எதை வந்து கிராஜுவேட் ஆகி ஒரு ஜூனியர் வாங்குவானோ அந்த வேலை வந்து இப்போ வந்து கிடையாது. அட்லீஸ்ட் இங்கே நார்த் அமெரிக்காவில் நான் பார்த்த வரைக்கும் கிடையாது. இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏஐ அண்ட் இன்டர்நெட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நான் வந்து தியரைஸ் பண்ணியிருக்கேன், அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஏன் இதுக்கு மேலே ஏஐ பவர்ட் அப்படின்னு சொல்கிறது பிஸ்னஸுக்கும் நல்லதில்லை, நம்மள மாதிரி நார்மல் மனுஷங்களுக்கும் நல்லதில்லை அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எந்த விஷயங்கள்லாம் பண்ணால் கம்பெனியாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து முன்னேறி போகலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏஐ இஸ் தி இன்டர்நெட் அப்படிங்கிறதோட கோர் தீசிஸ் என்ன அப்படின்னா, 2023 ChatGPT வந்து ரிலீஸ் ஆச்சு. 3.5 பேட்டா அண்ட் 4.0 2023 வந்ததுன்னு நினைக்கிறேன். நான் 3.5 பேட்டா வந்து நான் பார்த்துருக்கேன். அப்போது வரும்போது என்ன ஒரு ஹைப் இருந்ததோ அதுவே இப்போ தான் கேட்ச் ஆன் ஆகுது. அது ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2025 ஏஐ அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக் விஷயம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து ஏஐ அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. அட்லீஸ்ட் பிஸ்னஸஸ்க்கு. இண்டிவிஜுவல்ஸ் இன்னும் நிறைய பேர் தெரியாமல் சுற்றிகிட்டே தான் இருக்காங்க. ஓ, அண்ட் இன்னொன்று பார்த்தீங்களா, குடும்பம் பிரியாணி குடும்பம் புது மைக் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு என் வாய்ஸ். நானே வந்து நிறைய கேட்டு இது பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, டேஞ்சன்ஸ் ஹெட். ஏஐ ஓட இன்டர்நெட் டெஸ்ட். இப்போ ஏஐ இன்டர்நெட் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது எந்த கம்பெனி நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் ஏஐ பவர்ட் டேஷ், ஏஐ பவர்ட் டேஷ் அப்படின்னு கண்டினியூஸாக வந்து, டேஷுங்கிறது சம் கெட்ட வார்த்தை கிடையாது, அது சம் ஃபங்க்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் வந்து சொல்லுது. ஏஐ பவர்ட் ப்ரௌசர், ஏஐ பவர்டு கான்ஃபரன்சிங் கால், ஏஐ பவர்டு சப்போர்ட் ஏஜென்ட் அப்படின்ட்டு ஏன்னு சொல்கிறது இஸ் ஈக்குவேலண்ட் ஆஃப் சேயிங் இன்டர்நெட் பவர்டு. அதாவது 2010 வந்து எங்களோடது ஒரு இன்டர்நெட் பவர்டு கம்பெனி அப்படின்னு சொல்கிற மாதிரி. .com வந்து 2000லேருந்து 2005 வரைக்கும் பெருசு. ஆனால் அந்த பபுள் பஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போது 2010 ஒருத்தன் வந்து நாங்கள் வந்து இன்டர்நெட் பேஸ்ட் கம்பெனி அப்படின்னா, இன்டர்நெட் வந்து நெசசிட்டி. நான் வந்து ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிலேருந்து நான் வரேன். ஓகே, அமெரிக்காலேருந்து பார்த்தா தேர்ட் வேர்ல்டு, பட் அது தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி கிடையாது. அங்கே எனக்கு வந்து 11 வயசு 12 வயசு இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து இன்டர்நெட் இருந்தது. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து ஏஐக்கு வந்து அப்படியே பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அப்படியே போட்டு உருட்டி மொத்தமாகவே 3 இயர்ஸில் கொண்டு வந்துட்டான். அதாவது 3 இயர்ஸ் ஃப்ரம் த டைம் இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த மார்க்கெட்.
அந்த ஜென்னை பேப்பர்ஸ் அண்ட் ரிசர்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2023க்கு ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடியிலேருந்தே இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நிறைய கம்பெனிஸ் அவங்களோட வெப்சைட்ஸ்லையும் டெக்ஸ்லையும் ஏஐ பவர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. 2023ல் அது மாஸ். 2025ல் வந்து நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். கொஞ்சம் கூட நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அது ஒரு இனோவேஷனே கிடையாது. நான் வந்து எபிசோட் நம்பர் 1ல் வந்து சொல்லியிருப்பேன், எல்லாரும் அடிச்சுக்கிறது யூஐ யூஎக்ஸ்க்கு தான். ஒரு சப்ஸ்டான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப டைம் ஆச்சு. அது வந்து ஃபஸ்ட்டு அந்த ChatGPT 4 வந்தப்போ அது சூப்பர். அண்ட் தென் ஏஐ ஏஜென்ட்ஸோட கான்செப்ட் வந்து நல்லா இருந்தது. அண்ட் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் வேணும். அதுக்கு எம்சிபி மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து வீக்கெண்டு வீடியோஸில் வந்து டீப் டைவ்ஸ் ஆர் இன்ட்ரோ வீடியோஸ் தான் நான் போட போகிறேன். அதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இப்போ தெரியல அப்படின்னா வீக்கெண்டில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வெறும் நியூஸ் அக்ரிகேஷன் மட்டும்தான். ஸோ இப்போ வந்து ஏஐன்னு சொல்லி கம்பெனிஸும் இதே மாதிரி ஓவராக புஷ் பண்ணி ஒரு பின்பத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்மலாம் வந்து ஒரு யூட்டோப்பியாவில் இருக்கோம், நம்ம அட்வான்டேஜஸாக வாழ்கிறோம் அப்படின்ட்டு. 2.5 வருஷம் கழிச்சு ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் வந்து 90% மேலே இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கிள் வந்து சொல்லுது. ஸோ இந்த கஸ்டமர்ஸ் வந்து ஒரு இப்போது உங்களுக்கு வந்து பீஸா வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பீஸா கடையை வந்து பீஸா ஷாப் நியர் மீன் போட்டு நீங்கள் வந்து பார்த்த உடனே ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபோன் இருக்குது அப்படின்னா கால் பண்ணி இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஒரு கண்ட்ரியில் இது வேறு வேறு மாதிரி நடக்கும். பட் எங்கேஜ் பண்ணுங்கள், என்ன இந்த தாட் ப்ராசஸில் கொஞ்சம் எங்கேஜ் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் இல்லை அப்படின்னா அது வந்து இன்டர்நெட்லேயே இல்லை அப்படின்னு அர்த்தம். அது நான் எக்ஸிஸ்டன்ட். அந்த கடைக்கு வந்து நேரில் வரவங்க மட்டும்தான். விச் மீன்ஸ் அந்த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அது வந்து மொத்தமாக குறைச்சிக்கிறாங்க. அவங்களே அவங்க மார்க்கெட் இதை வந்து குறைச்சிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்டோ ஃபோன் நம்பரோ இல்லாத மாதிரி. சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து இல்லவே இல்லாத மாதிரி. நீங்கள் சொல்லலாம், தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகர் இருக்கார், அவர் என்ன இன்டர்வியூ கொடுக்குறாரா இல்லை அவர் என்ன சோஷியல் மீடியாவில் இருக்காரா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை இங்கே ஹாலிவுட்டில் வந்தீங்க அப்படின்னா கிலியன் மர்ஃபி, அவர் வந்து என்ன ஃபுல்லாக இதெல்லாம் பண்ணி இன்டர்நெட்டில் கிரிஞ்செல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் வந்து அனாமலிஸ். நான் வந்து ஆவரேஜ் சாம்பிள் செட் பற்றி பேசுகிறேன். ஸோ நம்ம நிறைய பேர் எப்படி இருக்காங்களோ அதை மட்டும் பார்க்கணும். அதில் வந்து 60% ஆஃப் த பீப்புள் அவங்களுக்கே தெரியாமல் ஏஐ யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. நான் சொல்கிறது 2022க்கு முன்னாடியே. இப்போ வந்து அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்க்ரீன் வந்து ஷேர் ஆகுதா? எஸ், ஷேர் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டெய்லி லைஃப்பில் சர்ச் இன்ஜின், நீங்கள் கூகுள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் அண்ட் பிங் வந்து ஒரே வித்தியாசம். பிங் வந்து ப்ரைவசி ஃபோக்கஸ்ட், குக்கீஸ்லாம் வச்சு அது உங்களை ட்ராக் பண்ணாது. ஸோ பேசிக்கலி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு எனக்கு வந்து டாக் ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 ஹார்ஸ் கழிச்சு இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ எந்த சோஷியல் மீடியா நீங்கள் போய் நோண்டினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டாக் ஃபுட்டோட கமர்ஷியல் வரும். இல்லை சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் தேடி இருக்கவே மாட்டீங்க, வேறு யார்கிட்டையோ பேசியிருப்பீங்க, ஆனால் அதுக்கான ஆடு வித்தின் 48 ஹவர்ஸ் உங்கள் கண்ணுக்கு வந்து விழும். இது எனக்கு நிறைய டைம் நடந்திருக்கு. எனக்கு சைக்கிளுக்கு நடந்திருக்கு, நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ. அந்த வயசுலலாம் நடந்திருக்கு. ஸ்பேம் ஃபில்டர்ஸ் இப்போ வந்து ஜிமெயிலில் வந்து நம்ம கோடான கோடி மக்களை வந்து காப்பாற்றுறது வந்து இந்த ஸ்பேம் ஃபில்டர்ஸ் தான். இதில் வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. சம்மந்தமே இல்லாத வெப்சைட்ஸில் வந்து அப்போது எனக்கு இந்த டெம்ப் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. இருங்க, டெம்ப் மெயில். இந்த டெம்ப் மெயிலில் வந்து அதாவது உங்களுக்கு ஏதோ சைன்அப் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு இது வந்து உங்களுக்கு லோட் ஆகி உங்களுக்கு ஒரு இமெயில் கொடுக்கும். இந்த இமெயிலை காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இப்போது ஏதாச்சும் வந்து இமெயில் வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உள்ள கிளிக் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் இமெயில் வெரிஃபிகேஷன், ஓடிபி அதெல்லாம் வந்து கேட்பாங்க. இது எல்லாத்துக்குலாம் யூஸ் பண்ணாதீங்க. சும்மா அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு க்யூரியஸாக இருக்குது அப்படின்னு தோணுது அப்படின்னா நீங்கள் அது பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் மெயில் பாக்ஸ் மாதிரி இங்கே வந்துடும். ஒரே ஒரு இதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா இமெயில் வந்து மாறிடும். இந்த இமெயில் இருக்காது. இந்த டெம்ப் மெயில் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் நான் வந்து என்னோட ஒரிஜினல் இமெயிலை கொடுத்துட்டேன். அது அப்படியே பரவி பரவி போயிட்டு நைட்டு 11 மணி 12 மணி ஆனாலே வரியா எனக்கு வந்து இமெயில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் நான் மன்மதன் வேற லெவலு, என்னை யாரையோ பார்த்து ஸ்டாக்லாம் பண்ணுறாங்கன்னு நினச்சி நானே வந்து சிலித்து போய் சில்லறையெல்லாம் விட்டு எறிஞ்சிருக்கேன். அந்த செருப்படி அதெல்லாம் நமக்கு இப்போ வேணாம். ஸோ இந்த ஸ்பேம் ஃபில்டர்ஸ், வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ், நம்ம ஓகே கூகுள் அப்படின்னு சொன்னால் அந்த கூகுள் இது ஓப்பன் ஆகுது. அண்ட் அது இன்னொன்று நான் சொல்ல முடியாது, அந்த டிவைஸ் என்கிட்ட இருக்குது. சொன்னால் ஓப்பன் ஆகிட்டு அது பாட்டு ஸ்பாட்டிஃபைல ஏதாவது ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். மொட்டையன் என்னென்னமோ வேலைலாம் பார்த்துன்னு இருக்கான். ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், நம்ம அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப் எல்லாம் போனோம் அப்படின்னா நம்ம ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்லேயே ஏஐ வந்து நிறைய இருந்திருக்கு. அட்டானமஸ் வெஹிக்கிள் பிரிட்டி நியூ. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடில் வேமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி பற்றி பேசியிருப்பேன். அவங்க வந்து அட்டானமஸ் வெஹிக்கிள். அண்டு பேங்க்ஸ் ஆர் பேபால், நீங்கள் என்ன இது யூஸ் பண்ணுறீங்க, யூபிஐ கிடையாது, யூபிஐ இல்லாமல் யூபிஐக்கு அப்பாற்பட்டு வெளியே வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பேமெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணும். இந்த ரேசர் பே, ஸ்ட்ரைப்பு அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஃப்ராட் டிடெக்ஷனுக்கு வந்து ஏஐ தான் ஆக்சுவலி யூஸ் பண்ணுவாங்க. லைக் இந்த ஆர்டிக்கல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த ஆர்டிக்கல் வந்து படித்து பாருங்கள். ஸோ முன்னாடியே ஏஐ இருந்திருக்கு, இப்போ தான் வந்துச்சுங்கிற மாதிரி ஓவராக சீனை போட்டு ஆட்டாதீங்க எங்கள்கிட்ட வந்து. இப்போ வந்து பீப்புள் வந்து அவங்க பர்சனல் லைஃப்பில் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ஒர்க் லைஃப்லையும் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து நிறைய பிஸ்னஸஸ் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா ஏஐ வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலே நான் வந்து ஐ எம் அஹெட் ஆஃப் த கர்வ். இல்லை பாராசா, ஏஐ நீ யூஸ் பண்ணுற அப்படிங்கிறது வந்து நீ இன்டர்நெட் யூஸ் பண்ணுறங்கிற மாதிரி. இந்த டாபிக் ஃபுல்லாகவே ஜிஸ்ட் ஆஃப் த டாபிக் வந்து ஏஐ அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதை டகால் நீ இன்டர்நெட் அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எவ்வளோ ஸ்டூப்பிடாக இருக்கோ அவ்வளோ ஸ்டூப்பிடாக தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ரொம்பலாம் இல்லை, ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு அது கிரிஞ்சாக இருக்கும். எனக்கே இந்த வீடியோ எனக்கு 3 இயர்ஸ்லாம் வெயிட் பண்ண, நான் 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி நான் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது நான் கிரிஞ்சு பண்ணிட்டே தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இது வந்து நிறைய விஷயத்தில் வந்து இன்ஹெரண்ட்டாக எம்படாயே ஏஐ வந்து நம்மக்கிட்ட இருந்திருக்கு, நமக்கு தான் வந்து தெரியல. அதனால் இப்போ இந்த கார்ப்பரேட்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏஐ எம்பெடிங் பண்ணாமல் அவங்க வந்து சும்மா அப்படியே அவங்க பழசாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே விஷயத்த இப்போ வந்து புது விஷயத்தோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி வெரி ராங். நீங்கள் வந்து ஆப்பிளோட கால்குலேட்டர் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பட்டன் மட்டும் கோல்டன் கலரில் இருக்கும். இருங்க, ஐ திங்க் ஐ கேன் ஃபைண்ட் ஸ்கியூமார்ஃபிசம்னு நினைக்கிறேன் அதுக்கு பேர். வெரி குட். இங்கே பார்த்தீங்க, இந்த பிக்சர் இதை தான் தேடிட்டு இருந்தேன். இப்போ இந்த கால்குலேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன இது இருக்கோ, என்ன லே அவுட் இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி ஃபஸ்ட்டு வந்த ஐஃபோனில் இருந்தது. இப்போ ரிலீஸ் ஆன ஐஃபோன் ப்ரோ 17 பி ஃபோனு தயவு செஞ்சு வாங்காதீங்க. நான் சும்மாவே ஆப்பிள் ஹேட்டர். ப்ரோ அந்த 17 ப்ரோ வந்து இன்னும் கேவலமாக இருக்குன்னு சொன்னாலும் ஆனந்தமாக இருக்குது எனக்கு. ஸோ அதில் வரைக்கும் தே ஆர் ஸ்டில் ஃபாலோயிங் திஸ் லே அவுட். ஸோ இந்த ஸ்கியூமார்ஃபிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம், பழகின ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து புதுசாக இருக்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் நமக்கு சேம் லே அவுட்டில் நமக்கு பழகின விதத்திலே கொடுப்பாங்க. இது நல்லது தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இங்கே தான் வந்து நம்ம கர்ஸ்ட் பிரெயின் வந்து நமக்கு வேலை செய்யணும். ஸ்கியூமார்ஃபிசம் இருங்க, ஃபர்ஸ்ட் கார் போடுறேன். நான் ஒன்று தேடிக்கிட்டு இருக்கேன், அது கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் கார். இது பாருங்கள்,
ஃபர்ஸ்ட் வந்த கார் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே முன்னாடி இது என்ன அப்படின்னு யோசிப்பீங்க, இங்கே இதில் என்னன்னு யோசிப்பீங்க. அது குதிரை கட்டுற இடம். ஸோ குதிரை கழுதை எல்லாம் கட்டி மேய்க்கிற இதில் இங்கே பின்னாடி இங்கே இன்ஜின் வச்சுருக்காங்க. குதிரைக்கு பதிலாக தான் இன்ஜினு. அப்புறம் எதுக்குடா இங்கே முன்னாடி சீட்டு வச்சு இங்கே குதிரை கட்டுறதுக்கு வந்து கொம்பு வச்சுருக்கீங்க? லைக் இது பார்க்குறதுக்கு இப்போ நமக்கு எவ்வளோ ஸ்டூப்பிடாக இருக்குது. அந்த கால்குலேட்டர்லேயும் அந்த மாதிரி சம்திங் இருக்குது. அதே ஸ்கியூமார்ஃபிசம் தான் இப்போ நமக்கு ஏஐலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது வரவங்க எல்லாருமே என்டர்பிரைசஸ் எல்லாருமே சேர்த்து தான் வந்து கழுவி ஊற்றுறேன் நான். அவங்க எல்லாருமே அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதில் ஏஐ வந்து இப்படி அப்படியே வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கையை குலுக்கிட்டு இந்த அர்னால்டும் கருப்பாக இருக்கிற ஒருத்தனும் வந்து இப்படி ஆம் ரெஸ்லிங் இது பண்ணிப்பானுங்களே, அந்த மீம் மாதிரி 2 பேரும் வந்து பிபிஏபி பண்ணி ஒன்னாய்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மிகவும் தப்பான அவுடேட்டட் மைண்ட் செட் இது. ஸ்கியூமார்ஃபிசம், கிளாசிக் கேஸ் ஆஃப் ஸ்கியூமார்ஃபிசம். இது வந்து பண்ணவே கூடாது. இது வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுறதுல ஏஐ இன்டகிரேட் பண்ணுறது மூலமாக எஸ் ஓகே நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் சர்வைவ் ஆவீங்க. ஆனால் 2 இயர்ஸுக்கு மேலே ஸ்கியூமார்ஃபிசம் இந்த இது ஒரு ரொம்ப ஃபேசினேட்டிங்கான சப்ஜெக்ட். இது நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏன் வந்து கதறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அது வேலை செய்யாது, அது ஸ்டூப்பிடாக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அது உங்களுக்கு பழகின விஷயம். புதுசாக யாராச்சும் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து அது தெரியும். ஸோ இப்போ வந்து ஏஐ வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த ஏஐ இஸ் த நியூ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு காயின் பண்ணவர் வந்து ஆண்ட்ரூ என்ஜி. இவர் வந்து டீப் மைண்ட்.ioவோ சம்திங் கோர்சராவில் போயிட்டு மெஷின் லேர்னிங்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது நம்ம தலைவர் தான். அவரோட ஃபோட்டோ இங்கே இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இதில் ஆண்ட்ரூ என்ஜி காட்டலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், கிடையாது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இப்போது உங்கள் வீட்டில் தண்ணி வருது அப்படின்னா, என் வீட்டில் தண்ணி வருது ஓகே, அது நீங்கள் எந்த வேர்ல்டில் எங்கே இருக்கீங்கிறத பார்த்து அது ஒரு ஃப்ளெக்ஸு. ஃபஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில் அது ஒரு ஃப்ளெக்ஸு கிடையாது. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் கம்ப்யூட்டருக்கு இன்டர்நெட்டுக்கு ஆக்சஸ் இருந்தாலே ஏஐ பற்றி நீங்கள் கற்றுக்கணும். அந்த ஏஐ பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஏஐன்னா கவனிக்கணும். இப்போ வந்து ஏஐ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அத்தியாவசியமான விஷயம். இப்போ வந்து நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். என்னோட அப்பாவுக்கு வந்து நான் சொல்கிறது 99ல் ஆரக்கிளில் மெயின் ஃப்ரேம்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. என் அப்பா முடியாது, நான் மெக்கானிக்கல் படித்தேன், மெக்கானிக்கல் தான் போவேன் அப்படின்னு பெரிய இவர் மாதிரி அந்த ஆரக்கிளில் மெயின் ஃப்ரேம்லாம் படித்து வேலைலாம் கிடச்சி யூஎஸில் 99 யூஎஸ், இது .comக்கெலாம் முன்னாடி. அப்போது வந்து கிடச்சி என் அப்பா வந்து அந்த வாய்ப்பை வந்து நழுவு விட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ பயங்கரமாக என் அப்பா வந்து மெக்கானிக்கலில் போயிட்டு பேஷனேட்டாக ஒர்க் பண்ணான்னு அவர் மெக்கானிக்கலில் ஒர்க் பண்ணி 1 வருஷம் கழிச்சு அவர் வேலையை விட்டு தூக்கி கண்டினியூஸாக சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் வேலை பார்த்தாரு அவர். ஸோ இப்போ நம்ம குழந்தைங்க அது வந்து எவ்வளோ இப்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா 99ல் யூஎஸில் ஆரக்கிளில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அது இப்போது வந்து நமக்கு எப்படி அப்பா அப்படி இருந்துதான் நம்ம லைஃப் எப்படி இருந்திருக்குன்னு தோணுதோ, அது இதே 20 இயர்ஸ் கழிச்சு என்ன மாதிரி சின்னதாக ஒரு குட்டி அந்த கெட்ட வார்த்தை பேசக்கூடாது இந்த சேனலில், அந்த மாதிரி உங்களை மாதிரியே ஒருத்தன் வந்து சின்னதாக வந்து உங்களை அசிங்கமாக வண்டையாக கேள்வி கேட்பான். அங்கே ஒருத்தன் புதுசாக மைக்கெல்லாம் வாங்கிட்டு அவன் வந்து லைட்டெல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து ஏஐ சொல்லி கொடுத்தானே, அவனை நீங்கள் ஏன் வந்து கண்டுக்கல பார்க்கல அப்படின்னு. அப்போது நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னா இப்போ நான் சொல்கிறத உட்காந்து கேளுங்க. இப்போது இது வந்து ப்ரூவன் ஸ்டடீஸில் வந்து ப்ரூவ் ஆகிருக்கு ஃபார் த லாஸ்ட் 2 இயர்ஸ். இந்த 2023-2024 வந்து ஏர்லி ஏஐ மூவர்ஸ் அண்ட் அதுக்கு கிராஃபும் இருக்குது. நான் அந்த கிராஃப் வந்து நான் காட்டுறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இனோவேட்டர்ஸ் தான் மோஸ்ட்லி பீட்டாலாம் அவங்க தான் பண்ணுவாங்க, ஏர்லி அடாப்டர். ஸோ இந்த ஏர்லி ஏஐ மூவர்ஸ் வந்து ஒரு $1 US டாலருக்கும்
$3.7 எடுத்திருக்காங்க. ஸோ ஃபார் எவ்ரி 90 rupees they are getting close to 315 to 320 rupees. 90 rupees ஸ்பெண்ட் பண்ணால் 320 rupees. அது ஹண்ட்ரட்ஸில் பேசும்போது வேறு மாதிரி இருக்கும், மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸில் பேசும்போது இன்னும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ 2025 வந்து நம்மலாம் வந்து லேட் அடாப்டர்ஸ், லேகர்ட்ஸ் அப்படின்னு லேட் மெஜாரிட்டின்னு வச்சுக்கோங்களேன். லேகர்ட்ஸ் கிடையாது, நம்ம லேட் மெஜாரிட்டி. ஸோ இந்த ஏர்லி மெஜாரிட்டி முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம லேட் மெஜாரிட்டியில் இருக்கோம். இப்போ வந்து ஆர்ஓஐ வந்து 74% கம்மி அப்போது இருந்ததோட. ஸோ $3.7 74% கம்மி. ஸோ 1/4 ஆயிருக்கு. ஸோ $1 செலவு பண்ணிங்கன்னா $1.2 கிடைக்கும். அதனால தான் இப்போ வர எந்த ஏஐ பிஸ்னஸும் வந்து கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஏபிஐ காஸ்ட்டோட வேலைலாம். சரி, அந்த டேஞ்சன்ட் நமக்கு எதுக்கு, கரும முடிச்சவன டாபிக்ல பேசு. ஸோ இப்போ இது எல்லாம் பண்ணணும் 2025லேயே. நீ என்னடா லேட் மெஜாரிட்டின்னு சொல்றியே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏஐ அண்ட் எல்எல்எம் பேசிக் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்கள் வீக்லியாக பண்ணுவீங்களோ, மந்த்லியாக பண்ணுவீங்களோ, இட்ரேட்டிவ் ப்ராசஸாக பண்ணுவீங்களோ, இல்லை உங்கள் ரோலுக்கு ஏற்ற மாதிரி ரோல் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவீங்களோ, நீங்கள் அதை பண்ணியே ஆகணும். அண்ட் உங்களுக்கு இன்டர்னல் யூஸ் கேசஸ் என்னென்ன இருக்கோ அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஸ்க்ராப் பண்ணி இந்த ஸ்கியூமார்ஃபிசம்லேருந்து தப்பிக்கிறதுக்காக ஏஐ வச்சு நான் இதை பண்ணால் எப்படி பண்ணுவேங்கிற மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ணி பார்க்கணும். அண்ட் அது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி பெஞ்ச் மார்க் செட் பண்ணோம். இது நான் சொல்கிறது, இந்த டிப்ஸ்லாம் சொல்கிறது பிஸ்னஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான். நம்ம பில் செஷன்ஸும் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவோம். ஏஐ யூஸ் பண்ணலாம், பண்ணாமலும் பண்ணலாம். அந்த திங்கிங் ப்ராசஸ் வந்து எனக்கு நானே பண்ணுறதுக்கு பிடிக்கும் ஏஐட்ட கொடுக்குறதோட. ஸோ அது பண்ணும்போது உங்களுக்கு இது நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டி ரீசனிங் டேட்டா, இது வந்து நான் எபிசோட் நம்பர் 2ல் ஊபர் வந்து இந்த $1 ஏஐ ரிலீஸ் 2 or 3 எபிசோட் 2 or 3 லாஸ்ட் 2 எபிசோட்ஸில் வந்து ஊபர் டேட்டா கலெக்ட் பண்ணுறதப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டி டேட்டா ஆப்ஸ் பற்றி நான் பேசியிருப்பேன். ஸோ அது எல்லா பிஸ்னஸும் பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நான் திரும்ப இங்கே ரீட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா ஏஜென்டிக் ஏஐ விச் மீன்ஸ் நீங்கள் அதில் வேலை பார்க்க மாட்டீங்க, வேறு ஏதோ ஒரு நல்ல ஏஐ வந்து உங்களுக்காக வேலை பார்க்கும். அப்போது ஜென்ரலிஸ்ட் டேட்டா வேலைக்காகாது. நமக்கு தெரிஞ்ச ஸ்பெஷலிஸ்ட் டேட்டா, அதாவது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச டேட்டா வந்து அந்த ஏஜென்ட்டுக்கு தெரிஞ்சாதான் அது வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த வேலையை வந்து பார்த்து கொடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டி டேட்டா வந்து கன்ஃபார்ம் கலெக்ட் பண்ணோம். அண்ட் அப்போ தான் நீங்கள் ஏஐ அந்த இதுக்கு வந்து கரெக்டாக பொசிஷன் ஆகிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஓப்பன் ஏஐலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் 30 பேர் வெளில வந்திருப்பாங்க. நான் பார்த்து 30லேருந்து 40 பேர். அந்த 30 பேரில் 20 பேர் சேர்ந்து திங்கிங் மெஷின்ஸ் லேப்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க. மெட்டாலேருந்து $100 பில்லியன் 100 பில்லியன் வித் பி வந்து 1 பில்லியனுக்கே வந்து வக்கில்ல. $100 பில்லியன் சம்பளம், போனஸ் ப்ளஸ் சம்பளம் எல்லாம் சேர்த்து $100 பில்லியன் கான்ட்ராக்டில் ஹையர் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ஒரு பெரிய கம்பெனி இருக்குது அப்படின்னா அதில் டெசிஷன் ஸ்லோவாக தான் எடுப்பாங்க. ஏஐ அடாப்ஷன் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ பிக் கம்பெனிஸ் எல்லாமே லேட் மெஜாரிட்டி கிடையாது, லேகர்ட்ஸ். இப்போ நான் ஷேர் பண்ணின்னு தானே இருக்கேன், ஷேர் பண்ணின்னு தானே இருக்கேன். ஓகே, லேகர்ட்ஸ் அவங்க எல்லாம். ஸோ இந்த லேகர்ட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போ பட்டுன்னு மைக்ரோசாஃப்ட் வந்து 10,000 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டான். அதில் ஒரு 100 பேர் ஒன்றா சேர்ந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் ஆர் ஏஐ வச்சு வேலை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைக்ரோசாஃப்டை தூக்கி சாப்பிட்ருவாங்க இன்னும் 5 வருஷத்தில். அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டேபிள் ஸ்டேக்ஸ் என்வைன்மெண்ட்டில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. ஸோ இது எனக்கு பயங்கர கஷ்டம், எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா, வேல்யூ க்ரியேஷனில் மட்டும்தான் வெல்த் வரும். அந்த வேல்யூ க்ரியேஷன் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு பொசிஷனிங் அண்ட் பிளேஸில் நீங்கள் வந்து இப்போ இருக்கீங்க. கொஞ்சம் கஷ்டப்படணும், ராப்பாக்கெல்லாம் இது பண்ணணும். அது பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து வெல்த் க்ரியேஷன் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நான் ஏன் இப்போ ஃபைனான்ஸ் சேனல் மாதிரி பேசினேரியா தூ. ஸோ கடைசியாக வந்து நம்ம சம்மரி என்ன அப்படின்னா, ஏஐ யூஸ் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜி கிடையாது.
அயன்மேன் வந்து ஐ ஹாவ் அ பிளான் அட்டாக் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம ஐ ஹாவ் அ பிளான் ஐ ஹாவ் அ ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஏ அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. இன்டகிரேட் பண்ணுறது வந்து இன்டகிரேட் பண்ணுறது வந்து நீங்கள் கம்பெனியோ இல்லை உங்களையோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. சாட் ஜிபிடி ஜெமினை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் குவென் யூஸ் பண்ணுறேன், நான் வந்து மிஸ்ட்ரல் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் இன்னொன்று ஒன்று இருக்குமே லாமா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் பர்சனல் டெவலப்மெண்ட்டோ அப்ஸ்கில்லிங்கோ பண்ணலை. நீங்கள் வந்து நீங்கள் என்ன ஒர்க் பார்க்குறீங்களோ அதை ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து ஏஐ மட்டும் வச்சு பண்ணால் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு எஸ்ஓபி கிரியேட் பண்ணி ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணாதான் நீங்கள் உங்களே ஃப்யூச்சர் ப்ரூஃப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். டு சம்மரைஸ், ஏஐ அப்படிங்கிறது வந்து ஹேஸ் பிகம் மோர் ப்ரெவலண்ட். நம்ம எல்லாரும் இன்டர்நெட் எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி ஏஐ ஆகிக்கிட்டு இருக்கு. அண்ட் நீங்கள் வந்து இந்த பெல் கர்வில் வந்து லேகட்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து நீங்கள் இது பண்ணி இந்த ஏஐ பற்றி படித்து தான் ஆகணும். அண்ட் 3 ஸ்டெப்ஸ் எல்லாருக்குமே ஏஐ லிட்ரஸியை வந்து அவசியம். ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அண்ட் உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன வேணுமோ ஃபஸ்ட்லேருந்து ஏஐ எம்பெட் பண்ணி ஒரு யூஸ் கேஸை வந்து நீங்கள் பண்ணணும். ஏஐ எம்பெடிங்னா இப்போ அந்த சர்ச் இன்ஜின் மாதிரி, நீங்கள் சர்ச் இன்ஜின் காலகாலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் அது ஏஐ தான் யூஸ் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏஐ ஓவர் வியூன்னு ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் சொன்ன இந்த இந்த கூகுளில் இப்போ நான் ஆள் போனேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏஐ ஓவர் வியூன்னு காட்டும்போது தான் நீங்கள் ஏஐன்னு நினச்சிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடியே ஏஐ இருந்திருக்கு. அந்த மாதிரி யூஸ் கேஸ் வந்து ஒன்று பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஏஜென்டிக் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டி டேட்டா கலெக்ட் பண்ணணும். அண்டு இப்போது வந்து ஏஐலேருந்து இன்டகிரேட்டிங் ஏஐலேருந்து ரீடிஃபைனிங் ஒர்க் வித் ஏஐ அப்படிங்கிற ஒன்றுத்துக்கு நீங்கள் போகலை அப்படின்னா, ஸோ இதோட நான் வந்து என்னோடய வீடியோவை வந்து முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இருங்க, நான் எதையாவது விட்டுட்டேன் அப்படின்னா பார்க்கலாம், ஒன்றும் விடலை. ஸோ பாய் பாய் அப்புறம் சட்டிகளா. I sign off with love. Cheers.